மூன்றாவது காரியத்துக்கு நம்ம போகலாம். அடுத்தது, அதாவது டிசைபிள் நாட் ஆஸ் அ டிவோட்டி, முதலாவது. ரெண்டாவது, டிசைபிள் நாட் ஆஸ் அ ஸ்பெக்டேட்டர். மூன்றாவது, டிசைபிள் நாட் ஆஸ் அ மெம்பர், அங்கத்தினராக இல்லாமல் ஒரு சீடராக இருக்க விரும்புகிறார். சர்ச்சில் நீங்க வரீங்கன்னு சொன்னா ஒரு ஃபார்மல் இருக்கு, நீங்க சபையின் அங்கத்தினர். சபை அங்கத்தினராக நீங்க இருக்கிறதுனால சபை உங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் கூட நிற்கும். அது இங்க வந்து குழப்பிடாதீங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் சபையில் அங்கத்தினராக ஆகணும் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு என்னன்னு சொன்னா சபையிலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும், சபையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு சர்ச், இந்த சர்ச் அந்த சர்ச் எல்லாம் அவசியம் கிடையாது. எனக்கு அங்க இருந்தா இது செய்வாங்களா, எனக்கு அங்க இருந்தா அது செய்வாங்களா? சர்ச் விட்டு ஒரு சிலர் போறாங்க, விசாரிக்கும் போது என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டாங்க, ஒரு மாசத்துக்கு 2 தடவையாவது போகணும். காரணம், அங்க மெம்பரா இருந்தா எனக்கு சில சலுகைகள்லாம் வருது. ஆனா சீடன் அப்படி செய்ய மாட்டான். எவ்வளவு மிஷனரிகள் கடைசியில் அவங்களுக்கு புதைக்கிறது கூட இடம் இல்லை. எவ்வளவு உன்னதமான ஊழியத்தை செய்து கொண்டு போன மிஷனரி, அவங்க பேரெல்லாம் இப்ப ஞாபகம் வரல, நான் படிச்சிருக்கிறேன். அவங்கள புதைக்கிறது கூட இடம் இல்லை. ஆனா அவங்க சீடராக வாழ்ந்து இறந்தார்கள் ஆண்டவருக்கு. இன்னைக்கு விசுவாசிகளுடைய மென்டாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, நான் சர்ச்சில் மெம்பர் ஆகிறேன்னா எனக்கு சர்ச் இதை செய்யணும், சர்ச் அதை பண்ணணும். இதுக்காக தான் சர்ச். கல்யாணத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு இது வரணும், அது வரணும். சபையிலிருந்து விசாரிப்பு வேண்டும், ஆனால் சபையை விசாரிக்க மாட்டோம். சபையிலிருந்து ஜெபம் வேணும், ஆனால் சபைக்காக ஜெபம் பண்ண மாட்டோம். சபையிலிருந்து எல்லா ஆசீர்வாதம் வேணும், ஆனால் சபைக்கு ஆசீர்வாதமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இருக்க மாட்டோம். மெம்பரா மாத்திரம் இருந்துட்டு போறேன். போதகர்களுக்கு கூட நிற்க மாட்டாங்க, ஆனால் போதகர்களை குறித்து நிறைய பேசுவாங்க. நேரம் ஆயிடுச்சு. ஃபாலோவிங் ஜீசஸ் என்று சொன்னால் இன்னும் நிறைய இருக்குது. இல்லை சாதாரண விஷயம் இல்லை ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறது, ஆனால் அது உன்னத விஷயம். சொல்லலாமா? ப்ரொக்ளைமிங் ஜீசஸ், ப்ரொஜெக்டிங் ஜீசஸ், ஃபாலோவிங் ஜீசஸ். அப்போ நான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் எப்படி பண்ணணும்? ஒரு சீடனாக பண்ணணும், பக்தனாக அல்ல, ஒரு ஸ்பெக்டேட்டராக அல்ல, ஒரு மெம்பராக அல்ல. எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? நான் சொன்ன மாதிரி சரி, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இங்கே இருந்தால் அது கிடைக்கும், இங்கே இருந்தால் இது கிடைக்கும், என் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதுக்கு அது கிடைக்கும், இந்த சர்டிஃபிகேட் வேணும். இல்லை, அதெல்லாம் கிடைக்கும். என்னங்க, அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் என்னுடைய எண்ணம் நான் சீடனாக இருக்கணும். என்னுடைய எண்ணம் என் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் முன்ன போய்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் அவங்க தேவை முடிகிற வரைக்கும் சும்மா அப்படி இருப்பாங்க சர்ச்சில். என்ன ஆக்டிவ்ன்றீங்க? அவர் தலை தெரியாத இடம் இருக்காது. அந்த தேவை முடிஞ்ச உடனே எங்கப்பா காணோம், வேலை இருந்துச்சுங்களா? இப்ப போன வாரம்லாம் வேலை இல்லையா? என்னடான்னா ஒரு சர்டிபிகேட் வேணும், என்னடான்னா ஒரு பேப்டிசம் சர்டிஃபிகேட்டோ, ஒரு அந்த சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ, கல்யாண சர்டிஃபிகேட்டோ வேணும். என்ன பண்ணுறது? வேற எங்கே போனாலும் கொடுக்க மாட்டாங்க. மெம்பர் ஆட்டிடியூட் அதான். சர்ச்சில் நீங்கள் அங்கத்தினார் இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சர்ச் செய்யும், எல்லாமே செய்யும். குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அந்த சபை பொறுப்பெடுத்து நடத்தும். அதில் சந்தேகமே கிடையாது. எல்லா சபையும் அப்படி தான் நடத்தும். ஆனால் என்னுடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னு சொன்னால், மெம்பராக இருக்கணும்னு இல்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும்னு இல்லை, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். 4 பேரை சபை மூலமாக போய் விசாரிக்கணும், 4 பேரை சபை மூலமாக போய் தாங்கணும், 4 பேரை சபை மூலமாக போய் உற்சாகப்படுத்தணும். இதுதான். அதுக்காக தான் சபையை இந்த உலகத்தில் ஆண்டு வைத்திருக்கிறார். அதுக்காக தான் லீடர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக தான் தலைவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கற்றுக்கொள்வோமா?